உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வீட்டை விட்டு கிளம்பி போய் தாத்தா பாட்டியெல்லாம் கதறி அழுது அண்ட் லாஸ்ட்டில் அங்கே கேட்டுக்கிட்ட நின்று அவர் திரும்பி பார்க்குறப்போ அந்த பிஜிஎம் சவுண்டோட யாரெல்லாம் கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது கலங்கியிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆச்சோ கண்டிப்பாக எல்லோரும் அவங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ கதைக்குள்ளே வருவோம். அங்கேருந்து கிளம்பி நேராக அவர் சாரதா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாம் உட்காந்து ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டி நான் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டேனோ, இதை நான் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜய் தம்பி போய் அங்கே போய் ஏதாவது சண்டை கிண்டை போட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தான் அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்களே, வாயை வச்சுக்கிட்டு லொடன்னு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சத்தம் போடுறாங்க. ஸோ இதுக்கு கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். காவேரி இன்னும் இழுத்து கொண்டு போயிட்டு அவளையும் கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி விஜயையும் கஷ்டப்படுத்தி இவ இப்படியே தான் பண்ணிட்டு இருந்திருக்க போகிறா. இது ஒரு முடிவுக்காவது வரட்டுமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே குமரன் என்ன சொல்கிறாரு, இன்னும் காணோமே, வந்து விஜய் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், காவேரி அங்கே கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா இவர் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாசலில் நிற்கிறாரு. ஸோ அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ஷாக் இருக்க தான் செய்யுது. ஸோ நேராக எந்திரிச்சு போகிறாங்க, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு காவேரி ஃபஸ்ட்டு போகிறாங்க, பின்னாடி எல்லாருமே போயிடுறாங்க. பட் சாரதா மட்டும் அங்கேயே நிற்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க, என்னங்க சொன்னாங்க, வீட்டில் எல்லோரும் ஓகே தானே, என்ன பேசுனீங்க, சண்டை கிட்ட போட்டிங்களாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. குமரன் என்ன சொல்கிறாரு, இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்களா விஜய், காவேரியை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. ஸோ இவர் எதுவுமே அதுக்கெல்லாம் பதில் பேசாமல் அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னோன்னு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு குழந்தையிலேருந்தே ராஜா மாதிரி வளர்ந்தவனா, அதனால் சொத்தோட அருமை அப்படிங்கிறது எனக்கு தெரியலையா, நான் வந்துட்டு காவேரி கூட இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சொத்தையும் இழந்துருவேனா, ஸோ சொத்தை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வந்துட்டு அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் எனக்கு எந்த சொத்துமே வேணாம், எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க, இல்லை அஜய்க்கு கூட கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு பணக்கார அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தே இல்லாத ஒரு சாதாரண விஜயாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ எனக்குன்னு எந்த இதுவுமே கிடையாது, விஜய்ங்கிற பேரும் நான் படித்த படிப்பு மட்டும்தான் எனக்கு இருக்குது, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற சொத்துன்னு பார்த்தா என் பொண்டாட்டியும் வயிற்றில் இருக்க குழந்தையும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே கண் கலங்கிடுச்சு. இப்போ இந்த விஜயை வந்துட்டு உங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்களா, நீ கேட்டு சொல்லு காவேரி, அதுக்கப்புறமா நான் உள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சாரதா வேகமாக வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன தம்பி இப்படி பாட்டியை பகைச்சிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கும் ஏதாவது சொல்ல போகிறாங்க தம்பி, நான் பாட்டிக்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுட்டோன்னு ஏதாவது சொல்ல போகிறாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்குமே என்ன சொல்கிறாரு விஜய், அதுக்காக தான் என்னை அவங்க படித்து வளர்த்து எல்லாமே படிக்க வச்சு எல்லாமே பண்ணினதுக்காக தான் அவங்களுக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையுமே சொத்துக்கிட்டு எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்துட்டு காவேரி தான் முக்கியம், மற்ற எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒன்றுமே பதில் பேசாமல் இருக்கனால விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி வா காவேரி நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த டைமில் வந்து காவேரி எப்படி அவங்க அம்மாவை தான் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணினாலும் இந்த வாட்டி அவங்க அம்மாவை பார்க்கல, டக்குன்னு வெளியில் போய் விஜயை பிடிச்சிட்டு நின்றுக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நான் விஜயை கஷ்டப்படுத்த விரும்பலமா, எனக்கு விஜய் தான் முக்கியம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டுக்கிறேன், நான் என் புருஷன் கூடயே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வெளியே போய் விஜய் கையை கோத்து பிடிச்சிட்டு நின்றுக்கிறாங்க. சரி இப்போ உள்ளார நின்றுட்டு சாரதா என்ன சொல்கிறாங்க, என்னென்னா அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவ ஈவி இறக்கம் இல்லாதவன் நினச்சிங்களா நீங்கள் 2 பேரும், தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு விஜய். ஸோ நம்மளை இந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக காவேரி இருந்தாங்களே அந்த ரூமில் போயிட்டு தான் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னென்னு தெரிலங்க, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு பதட்டம் அப்படின்னோடனே, இல்லை பாட்டி ஏதாவது சொல்ல போகிறாங்கங்க, நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இதுக்காக நம்ம லைஃப்பை பார்க்க வேணாமா, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அதை பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்காமல் சொத்து தான் பெருசு, சொத்தை நான் இழந்துருவேன், பிஸ்னஸ் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுலேயே தான் குறிக்கோளாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கலை, அவங்களுக்கா என்னைக்காவது ஒரு நாள் புரிகிற நாள் வரும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, ரெண்டாவது சித்தி வேறு அந்த மாதிரி பேசியிருக்காங்க இல்லையா, அப்போ நான் பணக்காரங்கிறனால தான் நீ என்னை விட்டு போகலைங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கணும், அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன் காவேரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டிலில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அங்கே தாத்தாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
முடியலை. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது பாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவும் கோவப்படுறாரு. நீ என் மூஞ்சிலே முழிக்காத கல்யாணி, நீ உன்னால தான் இவ்வளவும் வந்துச்சு, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம எதுக்காக நீ அவசரப்பட்டு எதுலாம் பண்ண, நான் தான் சொன்னேன்ல எதுவாக இருந்தாலும் விஜய் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டுட்டு பண்ணலான்னு நான் சொன்னேன், நீ கேட்டியா ஏதாவது, என் பேச்சையே கேட்காம இப்போ என் பேரன் என் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே முழிக்காத, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு தாத்தா போய் தனியாக உட்காந்துடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு பாட்டிக்கு அஜயோட அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சைடு அஜயோட அப்பா மட்டும் ரொம்ப சந்தோஷத்தில் உட்காந்துருக்காரு. ஏன்னா விஜய் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போனனால மொத்த சொத்து இனிமேல் நம்ம பையனுக்கு தான். அப்போது வீட்டிலே வேற அஜயையும் ராகினியும் வேற கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரா. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு அவர் அஜய் கிட்ட சொல்லி, அஜய் வந்து ராகினி கிட்ட சொல்லி, ராகினி வந்து பசுபதி கிட்ட சொல்லி, ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு இதுதான் விஜய் வந்துட்டு வெளியில் போவாருங்கிறத அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இப்போ சொத்து மொத்தமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இருந்தாலும், அந்த சந்தோஷத்தில் இருந்தாலும் விஜயும் காவேரியும் தனித்தனியாக இருக்கும்போதே அவங்க 2 பேர்த்தோட ஆட்டத்துக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியாது. இப்போ விஜய் வந்து காவேரி கூடயே சேர்ந்து போயிட்டாரு அப்படிங்கும்போது இந்த வீடு விஷயத்தில் கட்டாயமாக விஜயால் இவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத இவர் கட்டாயமாக புரிஞ்சுப்பார். பட் இதோட இந்த பசுபதியோட ஆட்டமும் அப்புறம் அது கூடவே சேர்ந்து விஜய் அவரை அடிக்க போராடி அப்படிங்கிறதும் தொடர்ந்து வரதான் போகுது. ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.